லியோனல் மெஸ்ஸியை பார்க்க அம்பானி, ஷாருக் கான்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு லியோனல் மெஸ்ஸியை நினைச்சாலும் அவருடைய சக்சஸ்க்கு காரணமா இருந்த ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 7. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1987 அர்ஜென்டினால உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் லியோனல் மெஸ்ஸி பிறக்கிறாரு. 3 வயசுலயே ஃபுட்பால் எடுத்துக்கிட்டு தெருவுலயும் மண்ணிலையும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஒரு கோச் உங்க பையனை என் கிளப்ல சேர்த்து விடுறீங்களான்னு கேட்க, மத்தவங்களோட மெஸ்ஸி உயரத்துல சின்னதா இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா பயந்துகிட்டு வேணான்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பொண்ணு தவிர, சிலியா. அவங்க பாட்டி மெஸ்ஸி மேல முதல்ல நம்பிக்கை வச்சது இவங்க தான். தினமும் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க என் பேர் என்ன முதல்ல விளையாட விடுங்கன்னு கோச் கூட சண்டை போடுவாங்களாம். அப்படியே மெஸ்ஸியோட திறமைகளும் வளர்ந்துச்சு. 10 வயசுல இவருக்கு growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மத்த பசங்க மாதிரி வளரணும்னா மாசம் $1000 செலவு பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க. அதே டைம்ல இவங்க பாட்டியும் இறந்து போறாங்க. இவங்க ஃபேமிலியாலையும் ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியல. அண்ட் இந்த சின்ன பையன் நமக்கு எப்படி யூஸ் ஆக போறான்னு எந்த ஃபுட்பால் கிளப்ஸும் இவருக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. அண்ட் இன்னொரு பக்கம் இவருடைய ஹைட்டை பார்த்து நிறைய பசங்க கிண்டலும் பண்றாங்க. அப்பதான் ஒரு நாள் பார்சிலோனா கிளப்ல இருந்து ஒரு கால் வருது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பாக்குறோம், பிடிச்சிருந்தா நாங்களே உங்க ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா பேர் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 17 வயசுல பார்சிலோனா கிளப்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஃபுட்பால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல தான் இவருக்கு போட்டியா இன்னொரு பிளேயரும் வளர்ந்துட்டு வந்தாரு. இவங்க 2 பேர்கிட்டயும் ஏகப்பட்ட ட்ராஃபிஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் வேர்ல்ட் கப் யார்கிட்டயுமே இல்ல. அடுத்த வேர்ல்ட் கப்பை யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கோட்னு இன்டர்நெட் ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2022 FIFA வேர்ல்ட் கப்பை மெஸ்ஸி ஜெயிச்சு மக்கள் மத்தியில கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற டைட்டில் வாங்குறாரு. இது வரைக்கும் 10 லாலிகா டைட்டில், 700+ கேரியர் கோல்ஸ். ஒவ்வொரு டைமும் ஸ்கோர் பண்ண பிறகு வானத்தை பார்த்து அவங்க பாட்டிக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சவங்க இது எதையும் பார்க்காம போயிட்டாங்க. கைண்ட் ஆஃப் எமோஷனல்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.